शिव 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 शिव. அனைவருக்கும் வணக்கம். விஸ்வாவது வருடம் மார்கழி மாதம் 29ஆம் நாள் தேய்பிரை தசமி திதி, விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, மீன லக்னம். சரியா? லக்னம் கூட சொல்லிட்டா கேட்குறேன். நன்றி. தம்பி லட்சுமணன் சொல்லியிருக்கிறாரு. இந்த விஸ்வாவர்ஷத்துல மார்கழி மாசத்துல கடைசி நாள் சொல்லியிருக்காரு. இப்போ ஏறக்குறைய உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரம் விசாகம் சொல்லியிருக்காரு, துளாராசின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இப்போ மார்கழி 29 அப்படின்ட்டு கேட்டீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நமக்கு இந்த துளாராசியை 3 பங்கா பிரிச்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா அது 3வது பகுதியில் நமக்கு கிரகம் இருக்குது. ஓகேவா? 10, 20, 30 ஒரு கட்டத்துக்கு 30 டிகிரி, 10, 20 3ஆம் நட்சத்திரம் இது சித்திரை, சுவாதி, விசாகம். விசாகத்தில் அநேகமாக 3ஆம் பாதம் சொல்லியிருப்பாரு. விசாகத்துக்கு 3ஆம் பாதம்னா துளாராசி. ஓகே. 4ஆம் பாதம் விருச்சிகத்துக்கு போயிடும். இப்போ 3ஆம் பாதம்னா கடைசியில் இருக்கிறன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ 3ஆம் பாதம் அப்படிங்கும் போது உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? குரு. அங்கே உட்காரு. அவருடைய திசை எத்தனை வருஷம்? 16 வருஷம் இல்லையா? 16 வருஷத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஏறக்குறைய பாதி பங்கு முடிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ 8. அப்போ சரி பாதியா பிரிச்சுக்க. விசாக நட்சத்திரம் குரு திசை. இன்னைக்கு நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். இப்போ குரு திசை ஓடிட்டு இருக்கு. குரு திசையில ஏறக்குறைய 3ஆம் பாதம் 2ஆம் பாதம் வந்துச்சு. 2ஆம் பாதம் முடிஞ்சு 3ஆம் பாதம் போயிட்டு இருக்குது. அப்படிங்கும் போது அந்த குரு திசை என்ன பண்ணணும்? 2ஆக பிரிச்சுக்கணும். 4 பாதத்துக்கு 16 வருஷம், சாரி 8 பாதத்துக்கு 9 பாதத்துக்கு 16 வருஷம். அப்போ 4.5 வருஷம் இல்லையா? அப்போ என்ன புத்தி நடக்கும் உங்களுக்கு? அப்போ அந்த 16 வருஷத்தை அந்த 9 கிரகங்களை 4ஆக பிரிச்சுக்க, 2ஆக பிரிச்சுக்க. அப்போ என்ன அர்த்தம்? குரு திசையில குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி 4 முடிஞ்சிச்சு. இப்போ என்ன நடக்கும்? சுக்கிர புத்தி நடக்கும். கரெக்டா? செக் பண்ணுங்க. அப்போ குரு திசையில சுக்கிர புத்தி ரன்னிங் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். எதனா சார்? கரெக்டா செக் பண்ணிக்க வருது. கரெக்டா? எப்படி நீங்க எத்தனாம் பாதம்னா என்ன புத்தி நடக்குது அந்த அப்புறம் பேசிக்கலாம். அதெல்லாம் சரியா வராது நமக்கு. கணக்கில் கால்குலேட் பண்ண முடியாது. நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அதனால இப்போ குரு திசை நடக்கிறது உறுதியாகி போச்சு. குரு திசை 16 வருஷத்துக்குரியது. இப்போ குரு திசை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் போயிருக்கிறதா சொல்லியிருக்காரு தம்பி. அப்போ 16 வருஷத்தை 2ஆக பிரிச்சுக்கணும். அப்போ 8 வருஷம். 8 வருஷத்தை என்ன பண்ணோம்? 16 அந்த வருஷத்தை நாம 4ஆக பிரிச்சுக்கணும். 9 கிரகங்கள் உள்ள போகுது இல்லையா? 4 பிரிச்சுக்க. இப்போ குரு திசையில குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, கேது முடிஞ்சிருச்சு. சுக்கிர புத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேட்டு தானே? இப்போ குரு திசையில சுக்கிர புத்தி ஓடிட்டு. சரி. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இப்போ லக்னத்தை சொல்லியிருக்காரு தம்பி. லக்னம் மீன லக்னம் சொல்லிட்டான். லக்னம் மீன லக்னம் சொல்லிட்டான். என்ன காரணம்? தம்பி இங்க இருக்குது, இது விட்டுருங்க. இப்போ 30 முடிய போகுது இல்லையா? 6, 8, 10. ஸோ 12 வரைக்கும் நமக்கு மீன லக்னம். சரியா போச்சா? கரெக்டா போச்சு. தசமி தேதினு சொல்லியிருக்கிறார். கரெக்டா தம்பி? தசமி தேதி சொன்னீங்களா? தசமி எப்படி வந்துச்சு? பௌர்ணமி இங்க இருக்குதா? போயிட்டா 2, 4, 6, 8, 10. 2, 4, 6, 8, 10. 10வது நாள் ஓடிட்டு இருக்கு இல்லையா? 10வது நாள் ஓடுது. இது உங்களுக்கு ஏறக்குறை இங்க பௌர்ணமி ஆச்சு. இங்க தேய்பிறை வந்துட்டு இருக்குது. தேய்பிறையில 10வது நாள் தசமி தேதினு சொல்லியிருக்காரு. விசாக நட்சத்திரம் சொல்லியிருக்காரு. விசாக நட்சத்திரம் துளாராசின்னு சொல்லிட்டாங்க. சரி தானே? கேட்டதானே? சுக்கிரபதி நடக்கிறது கரெக்டா? சரி, ஓகே. சரியா போச்சு. சரி. இப்போ இந்த லக்கண புள்ளி எங்க இருக்கு சார்? குருவில் இருக்காரா? லக்கண புள்ளி பாருங்க. உத்திரட்டாதி போயிட்டாரா? இது குருவில் இருக்கா? பூரட்டாதிலையா? பூரட்டாதியில் இருக்காரு. ஓகே, சூப்பர். உத்திரட்டாதி வந்துட்டாரா? சரி, பரவாயில்ல. பூரட்டாதி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் தானே. அப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த லக்கணத்துக்கு அதிபதி யாரு? குரு. இந்த சனி குருவுடைய சாலத்து தான் இருப்பார். பாத்தீங்களா? சனி குருவுடைய சாலத்து இருக்காரா? இப்போ லக்னாதிபதி குரு லக்கணத்துக்கு கேந்திரத்தில் இருக்கிறாரு. இப்ப லக்கணத்துல இருக்கக்கூடிய கிரகம் சனி நட்சத்திரம் பூரட்டாதி. குரு நட்சத்திரம் என்ன? பூரட்டாதி. குருவுடைய நட்சத்திரமே. அப்ப 4 கேந்திரம், இதுக்கு திரிகோணம். இப்ப இந்த ஜாதகம் ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானா? ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்துல அந்த ஜாதகன் அவன் கண்டிப்பா ஜெயிப்பான் என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லணும். குழந்தை பிறந்துட்டான். நேற்று நைட்டு ஒரு 12 மணிக்கு குழந்தை பிறந்துச்சு. லக்னம் மட்டும் வேற, ஆண் குழந்தை. ஒரு ஜாதகத்தை நான் பார்த்துட்டோம். பார்த்த உடனே இந்த ஜாதகம் வாழ்க்கையில ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானா? சரி, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அந்த ஜாதகத்தை யார் பார்க்கணும்? அந்த லக்கணத்தை யார் பார்க்கணும்? அந்த லக்கணம் யாரோட சேர்ந்து இருக்கணும்? அது தெரிஞ்சு அந்த கான்செப்ட் ஈஸி உங்களுக்கு இல்லையா? எந்த ஒரு லக்கணமா இருந்தாலும் சரி, அதை பத்தி கவலை இல்லை. அந்த லக்கணத்தை குரு பார்த்தாருன்னா நான் வாழ்க்கையில ஜெயிச்சிடும். வேலை முடியும்.
எந்த அளவுக்கு அவன் ஜெயிக்கிறாங்கிறது அவனுக்கு உண்டான யோக பலனை வச்சு. யோக பலன் என்ன? குருச்சந்திர யோகம் சொல்றீங்க, குரு மங்கள யோகம் இருக்குது, அது மாதிரி சொல்றீங்க. இப்ப லக்னாதி குரு கேந்திரத்தில் ஏறி அந்த குருவுக்கு கேந்திரத்துல ராசி அந்த நட்சத்திராதிபதி ஏறினார்னா அது பேர் புஷ்கல யோகம். அது பேர் என்ன? புஷ்கல யோகம் சொல். அப்ப அந்த யோகம் அவருக்கு இயற்கையில இருந்து போச்சு. அது இல்லாம இது குருச்சந்திர யோகம்னு சொல்லிக்கலாம். அப்ப இவர் என்ன பண்ணுவாரு? இன்னைக்கு அவர் குருவுடைய சாரத்திலேயே அவருடைய லக்னமும் ராசியும் இருந்து அந்த குரு அவருக்கு திரிகோணத்தில் இருக்கிற காரணத்தினால கேந்திரத்தில் இருக்கிற காரணத்தினால அவர் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அவருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் இந்த மாதிரி யோகம் உள்ளாரு. படிச்சாலும் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், படிச்சவங்களும் சம்பாதிக்கிறாங்க, படிக்காதவங்களும் சம்பாதிக்கிறாங்க இல்லையா? ஐயா பென்ஷன் மட்டும் 70,000 வாங்குறாரு, கையில காசு கேட்டா இல்லைங்கிறார், காசே இல்லைங்கிறார். எல்லாம் செலவாயிடுச்சியா நீ கேட்கற நேரம் நான் கேட்ட காசே இல்லைங்கிறார். அவர் போய் அன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் கேட்டேன், ஏன்னா இல்லைங்கிறார். இப்ப 70,000 சம்பளம் வாங்குறவரு இல்லைன்ட்டாரு. சத்தியகுருவிட்ட போய் கேட்டேன், அவர் நிஜமே அவர்கிட்ட காசு இல்லை, வாங்குற காசு பூரா கோயிலுக்கே செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவர் புண்ணிய தேடி போயிட்டே இருக்காரு. கேட்டவன 10,000 கொடுத்துட்டாரு. வேற ஒருத்தர் வாங்கி கொடுக்குறாங்க. அவர் சொன்னாரு வேற ஒருத்தர் வாங்கி கொடுக்குறாங்க. இப்ப இந்த கிரகம் இப்ப எப்படி வேலை செய்யுது உங்களுக்கு? இயற்கையிலேயே அந்த யோகாய்ப்பு உள்ளவர் நிறைய சம்பாதிக்கிறாரு, காசு வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட காசு இல்லை, அவர் செலவு பண்ணிக்கிறாரு. காசே இல்லாதாலே பணத்தை வசூல் பண்ணி கொடுக்குறாரு, நமக்காக கொடுக்குறாரு. அவர் கேட்டவன 5 நிமிஷம் பணம் வந்துருச்சு, பணம் கொடுக்குறாரு நமக்கு. எப்படி நடக்குது இது? ஆச்சரியம் தானே. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் கேட்டீங்கன்னா, இவர் மாதிரி ஒரு ஆசிரியர் என்கிட்ட உட்காந்துருக்கிறார். சும்மா உட்காந்துருக்காரு ஜாதகம் பார்க்கறதுக்காக. 10 நிமிஷம் லேட்டா வராரு. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வராரு, அவர் தக்காளி வியாபாரி. அவர் தருமபுரி பக்கம், அவங்க ஊர் பக்கம் ராயக்கோட்டை பக்கம் போய் தக்காளி வாங்கிட்டு அந்த காலேஜ்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டு ஒரு உழவர் சந்தையாக கொடுத்து நாமக்கல்ல ஃபினிஷிங் பண்ணுவார். அவர் கேட்குறாரு, சார் நீங்கள் சொன்ன மாதிரி வீடுலாம் ரெடி பண்ணிட்டேன், வீடு கட்டிட்டேன், 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே, இப்போ பக்கத்தில் ஒரு 3 சென்ட் இடம் வருது, வாங்கிடலாமான்னு கேட்குறாரு. எப்படிப்பா காசு அது தயார் பண்ணிக்கலாங்க, சரி பண்ணிக்கலாங்க, வாங்கிடலாங்க அப்படிங்கிறாரு. சரி வாங்கிருங்கன்ட்டேன். ஏன்னா பக்கத்தில் இடம் போனீங்க, வண்டி நிப்பாட்டுறது சோரியமா இருக்கான், எனக்கு தான் கொடுக்குறேங்க, நான் வாங்கிரட்டுமான்னு கேட்கிறார். வாங்க சொல்லியாச்சு, வாங்குறேன்ட்டு போயிட்டார். நம்ம உத்தரவுக்காக காத்துட்டு இருக்கிறாரு. ஓகே சொன்னோன்னு வாங்கிட்டார். ஆசிரியர் உட்காந்துருக்கிறார் 1/2 மணி நேரம். அவர் சொல்றாரு, ஏயா நான் 60 லட்ச ரூபா கையில காசு வச்சுக்கிட்டு இடமும் சொந்தமா வச்சுக்கிட்டு வீடு கட்டலாமான்னு கேட்கறேன், நீ எனக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறிய, நீ அவருக்கு வந்தவுடனே காசே இல்லைங்கிறா வீடு கட்டலான்னு சொல்லிட்டு எப்படின்னு கேட்கறாரு. இப்ப எந்த ஒரு ஜாதகனா இருந்தாலும் அவளுக்கு வீடு மனை விருத்தி, மாடு பால் பாய்க்க மனைவிருத்தி செய்யக்கூடியவங்க அமையணும்னா இந்த யோக பலன் அவசியம். இதுல சுக்கிரன் சம்பந்தப்பட்டார்னா அவர் என்ன பண்ணுவாரு, அந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் சூப்பரா இருக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அழகா பார்க்கணும், இருக்கிறத லக்ஸுரியஸ் பண்ணிக்கணும். அதாவது குடிசை வீடா இருக்கட்டும், அதை பத்தி கவலை இல்லை, அது பூத் பங்களா மாதிரி பண்ணிக்கணும். அதே மாதிரி சின்ன இடத்த கூட அவர் என்ன பண்ணணும்னா அது சின்னதாக ஆல்டர் பண்ணி சுத்தமா வச்சு எது எங்கெங்க வைக்கணுங்கிறத அது இருக்கிற இடத்த லக்ஸுரியஸ் பண்ணிக்குவார். அந்த மாதிரி கண்டிஷன் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அழகு கலை அது வந்துடுது. சரியா? அப்ப என்னன்னா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகன் இவரை பொறுத்த வரைக்கும் இதை பார்த்த உடனே அவர் வாழ்க்கையில ஜெயிப்பாரு, முடிஞ்சு போச்சு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப லக்னம் இந்த ஜாதகத்துல சனியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறார். லக்னம் சனியினுடைய உத்திரட்டாதி, சனி கூடவே வச்சிருக்கிறார். இப்போ இந்த ஜாதகத்துல இந்த பிறந்த குழந்தை என்ன கேட்பாங்க, இப்ப என்ன சொல்லியிருக்கிறோம், இப்ப ஜாதகத்துல குரு சில சுக்கிர புத்தி நடக்கிறதா சொல்லியிருக்கிறோம். இவருக்கு என்ன பலன் சொல்லுவீங்க? முதல்ல இவர் கல்வியை கேட்கறீங்க, கல்வியை கேட்கிறார், இவர் என்ன படிப்பார்? சார் குருன்னா அப்பான்னு எடுத்துக்கலாம், சூரியனும் அப்பான்னு எடுத்துக்கலாம், 9ஆம் அப்பான்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இந்த ஜாதகத்துல எப்படி சொல்றீங்க? சரி தம்பி ஜீவா சொல்றாரு, வக்கீலுக்கு படிக்கலாம் சார், 10 பதிவுத்துறை படிக்கலாம்னு சொல்றாரு. நீதித்துறை, ஓகே, சுருக்கமா நீதித்துறை சொல்றாரு. அவர் எப்படி சொன்னார் நீதித்துறைன்னு? நீதித்துறை எப்படி சார் சொல்றாரு அவரு? ஜீவா நீதித்துறை எப்படி சொன்னீங்க? நீதித்துறை போவார்னு படிப்பார்னு சொல்றீங்க. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவா என்ன சொல்றாருன்னா, தொழில் ஜீவன ஸ்தானத்துல புதன் இருக்கிறாரு, புதனுடைய வீட்டுல குரு இருக்கிறாரு, குருடைய வீட்டுல புதன் இருக்கிறாரு. இது பரிவர்த்தனை யோகம்னு சொல்லிக்கலாம். அந்த புதனை குரு பாக்குறாரு. சோ அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா நீதித்துறை சம்பந்தப்பட்ட துறையில பத்திரப்பதிவு துறைக்கு வேலைக்கு போவார் சொல்றார். கரெக்டா? ஆட்சேபம் உண்டா இதுல? கரெக்டா? ரைட். ஜீவாவுக்கு வாழ்த்து சொல்லுங்க. நன்றி, தேங்க்ஸ் சார். சரி, ஓகே. அடுத்தபடியா பார்த்து கேட்டீங்கன்னாக்கா, இந்த தம்பியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா, இது
இவங்க பாட்டனை பத்தி கேட்பாங்க. ஏன்னா அப்பதானே பாட்டனை கொண்டு வருவாரு ஜாதத்தை. தாத்தா கொண்டு வரதை விட பாட்டன் தான் முதல்ல கொண்டு வருவார் ஜாதத்தை. இந்த பாட்டனுக்கு எப்படின்னு இருப்பார்? பாட்டை எப்படிங்க, நல்லா இருக்குமா? பாட்டன் இருப்பாரா? ஆயில் நல்லா இருக்கா அவருக்கு? பாட்டனுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பாட்டனுக்கு எத்தனாவது பாவம்? 5. எப்படி இல்ல 5ஆம் நம்பர்னு சொல்லிட்டீங்க, 5வது கட்டம். அது எப்படி சொன்னீங்க? 7, 8, 9. அப்பாவுக்கு 7, 8, 9 புரிஞ்சு போச்சா? அப்பாவுக்கு அப்பா 9ஆம் பாவம், 5ஆம் பாவம் அப்படி சொல்ல கத்துக்கணும். நீங்க புரிஞ்சுக்கணும் சார். ஜாதத்தை புரிஞ்சுக்கிறது தான் இருக்குது. நீங்க படிச்செல்லாம் பாஸ் பண்ணணும், படிச்செல்லாம் நீங்க பலனே சொல்ல முடியாது. சரி, பாட்டன். இப்ப பாட்டனுக்கு இப்ப ராகு எங்க இருக்கிறாரு? பாட்டனுக்கு ராகு எங்க இருக்காரு? எப்படி இருப்பார்? பாட்டன் எப்படி இருப்பாரு? கன்சிடர் எப்படி இருப்பாரு? நீங்க யாரா சொல்லுங்க எப்படி இருப்பாருன்னு. பாட்டனுக்கு 8ல ராகு இருக்கிறாரு. பாட்டன் தான் ஜாதத்தை கொண்டு இருக்கிறாரு. நடக்கிற திசை குரு திசை. இப்ப பாட்டன் தான் கேட்கிறாரு எப்படி இருப்பாரு. பாட்டன் வந்தாருன்னா இது சொல்லக்கூடாது. பாட்டன் இல்லாம வேற ஏதாவது வந்தா நீங்க சொல்லணும். நீங்க யாருங்க? நான் தாங்க பாட்டன். அப்படியே மாத்தி உள்டால கொண்டு போய் சூப்பரா இருக்கு சார், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, அருமையா இருக்குது. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த பாட்டை இங்க கீழே இறங்குறதுக்குள்ள இவர் கீழே விழுவுறது உறுதி. இது என்ன ராசி? தத்துவத்துல என்ன ராசி? நீர் ராசி, ஜலராசி. தத்துவத்துல ஜலராசி. இவருக்கு பாட்டனுக்கு என்ன அட்வைஸ் பண்ணணும்? ஜலராசி என்ன இருக்குது? அவர் தோட்டத்தில் இருக்கிறாரு, அவருக்கு எங்க போய் குளிக்க சொல்லணும்? புரியுதா தம்பி? அவரை பொறுத்த வரைக்கும் பாட்டனுக்கு வீட்டுல தோட்டம் இருந்துச்சுன்னா தோட்டத்துல அந்த கிணத்துல குளிக்காதீங்க, ஏரி பக்கம் குளிக்காதீங்க, தண்ணி நிறைய வருது, அதனால எதுவும் போவாதீங்க, வீட்லயே ஷவர்ல குளிச்சிக்க. ஷவர் இல்லைன்னா அண்டாவில் ஓட்டை போட்டு ஷவர் பண்ணிக்க சொல்லு. அப்படி அதுவும் தண்ணி வரும், நல்லா இருக்கும். வாட்டர் டேங்க் போடலாம். ஓகே. இல்ல வாட்டர் டேங்க் வேணாம் சார், வாட்டர் டேங்க் இடிச்சு விடுதா நீங்க வேற. இப்போ நம்ம வாட்டர் டேங்க்ல குடிக்கலாம், ஒன்றும் தப்பு தோட்டத்தில். ஓகேவா? பாட்டனை சொல்லியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா 7, 8, 9 பாட்டியா எங்க இருக்கிறாங்க? பாட்டியா அப்படா பார்த்தா பாட்டி எங்க இருக்காங்க? இதானே 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் எப்படி சொல்றாரு அவரு? அப்பாவுக்கு 4ஆம் பாவம் பாட்டி. அப்பாவை பத்தி நான் பேசல, அப்பா சொல்லிட்டோம். ஓகே. குரு திசை நடக்குது. ஒரு ஜாதத்துல குரு திசை நடந்தாவே அப்பாவை பத்தி தான் நம்ம பேசணும். புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை அவருக்கு பாட்ட ஸ்தானத்துல ராகு இருந்தா ஒரு ஜாதகத்துல இந்த 5ஆம் பாவம் 1, 2, 3, 4, 5 அவர் இலக்கணம் இதுவா இருந்தா பாட்டை இருக்க மாட்டார். பாட்டை இருக்க மாட்டார். இந்த குழந்தை பிறக்கும் போது பாட்டை இருக்க மாட்டார். சரி, இது இப்ப நடப்பு சொல்றோம். ஜனகால ஜாதத்தை நீ கம்பேர் பண்ணிக்க. இது மாதிரிதான் இருக்கும்னா சொல்ல முடியாது, மாறிட்டே வரலாம். எந்த லக்கணமா இருந்தாலும் அந்த லக்கண பாயிண்ட் புள்ளியை வச்சுக்கிட்டு நீங்க லக்கண புள்ளி உத்திரட்டாதி சொல்லியிருக்கோம். அதனால அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? ஒரு ஜாதகத்துல ராசி ஏரிய நட்சத்திராதிபதியும் லக்கண புள்ளிய நட்சத்திராதிபதியும் வச்சுக்கிட்டா தான் அந்த பலன் ஈஸியா எடுக்க முடியும் உங்களை பொறுத்தவரை. ஓகேவா? புரியுதா? சரி, இப்ப அவங்க அப்பாவுக்கு சொல்லுங்க. அப்பா ஸ்தானம் இங்க இருக்கிறாரு. செவ்வாய் எங்க இருக்கிறாரு? செவ்வாய் 10ல இருக்கிறார் ஜாதகத்துல. இப்ப இந்த ஜாதகத்துல தாயார் ஸ்தானத்துல குரு இருக்கிறார். குருடைய ஸ்தானத்துல இருக்கிறாரு. அப்பா ஸ்தானத்துல செவ்வாய் இதுல இருக்காரு. ஜெய்வா பூராடமா போயிட்டாரு. கரெக்ட். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப குரு திசை நடக்குன்னு சொல்லி இருக்கிறோம். தாயார் ஸ்தானத்துல குரு இருக்கிறார். தாயார் ஸ்தானத்துல குருன்னு அப்பா குரு இருக்காரு. இப்ப தகப்பனார் ஸ்தானாதிபதி பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல செவ்வாய், அந்த செவ்வாய் சூரியனுடைய ஸ்தானத்துல இருக்கிறார். ஓகேவா? இப்ப எப்படி இந்த குழந்தையோட அப்பா அம்மா எப்படி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க? புரியுதா சார்? லவ் மேரேஜ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாரு சார் அவரு. நீங்க நல்லா விவரமா சொல்லுங்க ஜீவா. தகப்பனார் ஸ்தானாதிபதி சூரியனுடைய சாரம் ஏறக்கூடாது. தாயார் ஸ்தானாதிபதி சந்திரனுடைய சாரம் ஏறக்கூடாது. அல்லது தாயார் தகப்பனார் சூரியன் சந்திரன் மாறி அமையக்கூடாது. மாறி அமைச்சதுன்னா அவங்க அப்பா அம்மா 2 பேருமே அவங்களா வேற கேஸ்ட்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க. சனி செவ்வாயை பார்த்தா அப்படியே வேற சேர்த்துறோம். 2 எழுத்து முன்னாடி சேர்த்துறோம்.
அந்த காதலுக்கு முன்னாடி 2 எழுத்து இருக்குது, அதை சேர்த்தணும். அது தெரியுமா? அந்த 2 எழுத்து என்னன்னு ஜீவாவுக்கு தெரியுமா? காதல் சொல்லிட்டாரு, அவர் சொன்ன சனி செவ்வாய் பார்வையா இருக்குது அப்படின்னாரு. அந்த காதலுக்கு முன்னாடி 2 எழுத்து சேர்த்த வேண்டியதா இருக்குது. அந்த 2 எழுத்து என்னன்னு தெரியுமா? சரி, ரைட், அவ்வளவு. சரி, அவர் இங்கிலீஷ்ல சொல்றாரு. சரியா? அது காதல் தான், அது காதல் தான். அவரு தலையெழுத்து எழுதி இருக்குது, நாமளும் தப்பு சொல்றதுக்கு இல்ல. அவர் அப்படிதான் பண்ணுவாரு. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம், நமக்கு அந்த வேலை இல்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகம் எப்படி இருப்பாரு, என்ன சமாச்சாரங்கள் பத்தி தான் பேசி ஆகணும். ஓகேவா? அப்ப திருமணம் என்பது எங்க அப்பா அம்மாவுக்கு காதல் கல்யாணம் அப்படிங்கிறது உருவாகு. சரி, ஓகே. இந்த ஜாதகத்துல இப்ப லக்னம் ஆரோட லக்னத்தை தான் போட்டுக்கிறோம். 5ஆம் பாவதி இங்க இருக்கிறார். இவருக்கு திரிகோண ராசியாதிபதி சந்திரன். இவருக்கு என்ன பேர் வைக்கலாம்? சரி இருக்கு, எல்லாம் ஒரு உங்களுக்கு இப்ப அட்பர்சன்ட் லக்னம் போடுங்க. இதேதான் வருதா? இதேதான் லக்னம் வருதா? சரி, லக்னம் ரவி. உங்க இப்ப இந்த ஜாதகத்துல முழு பேர் என்னங்க உங்க பேரு? ரவி ரவிச்சந்திரன். இப்ப என்ன பண்ணுறீங்களா, எந்த ஒரு ஜாதகனா இருந்தாலும் அந்த லக்னாதிபதியோ அந்த மூல திரிகோணாதிபதியோ தான் பேர் வருவார். இப்ப ஆரோட லக்னம் போட்டோம், சந்திரன் சொல்லியிருக்காரு, ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காரு. நீர் சம்பந்தப்பட்ட கிரகம் இருக்கு, பேர் கரெக்டா இருக்கா இல்லையா அவர் பேரு? சார் உங்க லக்னத்தை போடுங்க சார். அந்த லக்னத்தை வச்சு அதனுடைய மூல திரிகோண ராசி, முதல் மூல திரிகோண ராசி பாருங்க, அந்த ராசியினுடைய தத்துவத்தை பாருங்க, அதுதான் உங்க பேரு. புரியுதா உங்களுக்கு? இந்த கான்செப்ட் தான் புரியுதா சார்? எனக்கே இன்றைக்கே படிச்சு நடப்படுத்தி சக்தி கொடுத்தா ஒரு பேப்பர் கொடுத்தார், அதனால படிச்சு பாருங்க. அப்ப மறந்து போச்சு, இப்ப நினப்பு வந்துச்சு கரெக்டா. இது ஆரம்பிச்சு வச்சா ஸ்பார்க் ஆகுதுல, எங்கேயோ ஒரு பக்கம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சார். இன்னைக்கு இல்ல, அங்க நாங்க மேல சின்ன ரூம்ல ஆரம்பிச்சோம். இன்னைக்கு 2011ஆம் ஆண்டும் 15ஆம் வருஷம் பேப்பர் கிழிச்சு கொடுக்குறாரு. ஒரு புக்ல பேப்பர் கிழிச்சு படிக்கிறார். அவர் வந்துருவார் சார், என்ன கேளுங்க, நான் சொல்றேன். அவர் அப்ப ஒருத்தருடைய பேரை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜாதகம் பார்க்க வந்திருக்காரு, அவர் பேரை எப்படி கண்டுபிடிக்கணும் நல்லா புரிஞ்சுக்க. ஆரோட லக்னம் போடுறீங்க, லக்னத்தை கையில் எடுத்துக்கிட்டீங்க, லக்னத்து வந்து 5வது வீடு பாருங்க, 5வது காரகத்துவம் தான் அவருடைய பேர். ஐயா நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்க, உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். அந்த ஒன்று பேரை சொல்லணும். நீங்க உங்களுக்கு என்ன கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்றேன். நீங்க சூப்பரா இருக்கிறீங்க, நீங்க உட்காந்து என்ன சொன்னாலும் போறோம். நீங்க அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா கார் 2 கார் வாங்கிடும். நானும் சக்தி கூட செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஐயா கார் வாங்கிடுவார். இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு லக்னம் போடுறீங்க, 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த லக்னத்துல உங்க பேரெல்லாம் வருதான்னு பார்க்கணும். அப்ப இந்த குழந்தைக்கு பேரும் ரவிச்சந்திரன் அல்ல சந்திரன். சந்திரனுடைய பேரு ஜலராசி, நதியினுடைய பேரு, அப்புறம் கலை சம்பந்தப்பட்ட பேரு. அதே மாதிரி திருப்பதி மகாலட்சுமியோட பேரு பெண்ணா இருந்தா இது பெண்ணா தான் இருக்கும், பெண் குழந்தையா தான் இருக்கும். மகாலட்சுமி தாயாருடைய பேரு, தாயார் வடிச்சு வரக்கூடிய உங்களுக்கு பேரு. இது பேரெல்லாம் வைக்கலாம், இதுதான் பேரா இருக்கும். நீர் சம்பந்தப்பட்ட ஜல சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம். இப்ப ஒருத்தர் வந்தார், இதே மாதிரிதான் மீன் இலக்கணம். கடைக்கு பேர் வச்சிட்டீங்களா? ஓப்பன், நாளைக்கு 30ஆம் தேதி ஓப்பன். பேர் என்னங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, ஏதாவது நதி சம்பந்தப்பட்ட பேர் வச்சிருக்கீங்களான்னு. மறுபடியும் பாட்டெல்லாம் கேட்காதுங்க சக்தி. ஹலோ ஐயா இருக்கு, ஒரு 1/2 மணி நேரம் இருக்கு, பேசலாம். நான் மீட்டிங்ல இருக்கிறேன், போட்டு போயிருக்கேன். சரி ஓகே, சரி ஓகே, சரி ரைட் நல்லது. இப்போ அவர் பேர் ஹோட்டலுக்கு என்னங்க பேர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, நதியா டிஃபன் சென்டர் வைக்கிறேன் அப்படின்னாரு. இப்போ நதியாங்கிறது பேராக இருக்கலாம், ஓகே, ஆனால் அந்த இடத்துல நதி இருக்குது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அன்னைக்கு முந்தா நாள் வரும்போது அவருக்கு வந்து அதே கடகரக்கணம் வந்துச்சு. அவர் கடகராசி பேர் வச்சது கரெக்ட், வேலை முடிச்சு போச்சுட்டேன். இல்லை சார் ஒருத்தர் வந்து சொன்னார், நதின்னு பேர் வச்சிங்கன்னா நதி மாதிரி ஓடும் அப்படின்னாரு. எப்போ நல்லா ஓடலாம், என்னப்பா கடந்தானே ஓடுது, அதனால என்ன இருக்குது, நீ பேர் வச்சது கரெக்டு, மாற்றக்கூடாதுன்ட்டேன். அது காரண காரியத்தோடு அந்த மாதிரி விளக்கணும்னு ஓகே சொல்லிட்டாரு. வேற 2 பேர்த்த உட்கார வச்சு அவங்க பேரை சொன்னேன். அவங்க பேர் எதோ சார்புடைய பேர் அவர் ஏற்றுக்கிட்டார். இப்போ அவரோட லொக்கேஷன் கண்டுபிடிக்கும். அவரு என்ன பண்ணும், லொக்கேஷன் கண்டுபிடிக்கும். இந்த ஜாதகத்தில் அவர் எங்க இருப்பார் அப்படிங்கிற லொக்கேஷன். அப்புறம் போலாம் வரிசையா. சரி ஓகே. அப்போ அவரோட பேர் என்னது, அந்த நீர் சம்பந்தப்பட்ட, ஜலம் சம்பந்தப்பட்ட, மீன் சம்பந்தப்பட்ட, லிக்விட் ஐட்டம் சம்பந்தப்பட்ட, அல்லது திருப்பதி வெங்கடாஜலபதியில அவர் சம்பந்தப்பட்ட பேரை தான் வைக்க முடியும். அந்த பேர் தான் வரும், அந்த பேர் தான் கரெக்டா இருக்கும் அவரை பொறுத்தவரை. ஓகேவா? சரி ஓகே. அடுத்து இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா பத்தி சொன்னோம். சரி, அவங்க அப்பா இது வந்துட்டாரு, அவருக்கு தொழில் என்ன, இப்ப எப்படி இருக்காரு?
அரசு வேலையில் இருக்கிறதா சொல்லியிருக்கேன். இவரு ஜீவா என்ன சொல்றாருன்னா, எங்க அப்பா வந்து அம்மா ரொம்ப படிச்சிருக்கும் படிக்காதா, ரொம்ப படிச்சிருக்கிட்டாரு, அப்பா அரசு வேலை இருக்குன்னு சொல்லிட்டாரு. எப்படி சொன்னாரு, எப்படி சொன்னீங்க? 7, 8, 9, 10 10ஆம் வீட்டை ராகு பாக்குறாரு. 10ஆம் வீட்டுல கேது இருக்கிறாரு. சார் முதல் 10ஆம் வீட்டுல கிரகம் தான் பார்க்கணும். 10ஆம் வீட்டுல இருக்கிற கிரகம் பார்க்கணும். 10ஆம் வீட்டுக்கு அதிபதியை பார்க்கணும், சூரியனை பார்க்கணும் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ என்ன வேலை பார்ப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியனா இருந்து, சூரியன் நட்சத்திரம் என்னங்க? உத்திராடம். சூரியன் சூரியனை சாத்திருக்காரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, அதை பேஸ் பண்ணி அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து அரசு ஊழியரா இருப்பான்னு சொல்லுவாரு. அவர் அரசு ஊழியர்னா என்ன வேலை பார்ப்பாரு இப்ப சொல்லுங்க, இப்பதான் பார்க்கணும். அப்புறம் வேற? சரி, அப்புறம் சரி, ரைட், ஓகே, பரவாயில்ல. அவர் சொன்னது கரெக்ட், ஜீவா சொன்னது கரெக்ட். இவ மொத்தத்துல அவர் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்ப்பாரு. புரிஞ்சு வச்சா? சரியா வச்சா? ஐயாவும் யூனிஃபார்ம் போட்டிருக்கார். இந்த வேலையும் பார்க்கலாம். வாங்க ஐயா. இவர் எப்படி இன்னைக்கு வந்தாருக்கு? அவர் நம்ம கிட்ட இவரும் யூனிஃபார்ம் போட்டிருக்காரு. ஐயா தெய்வ கலையோட இருக்காரு. உங்க பேர் என்னங்க? ஆர் பழனிசெண்டு. ஆர் பழனிசாமி. முருகனே வட்டார். ரொம்ப சந்தோஷம். ஆர் பழனிசெண்டு. ஓகே, என்ன தொழில் பண்றீங்க? தண்ணி எடுத்துடுறேன், வாட்டர் மீன், அப்புறம் ஜோதி பார்க்குறேன். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பரிகாரம் பண்றேன். ஜோதி ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறீங்களா? ஆமாம், சொல்லிட்டு இருக்கேன். இப்படி குறி சொல்றீங்களா? எல்லாமே நீங்க ரெகுலரா வாங்க, சூப்பரா சம்பாதிக்கலாம். 4 பாக்கெட்லயும் காசு இருக்கும். அதெல்லாம் அனுபவத்தில் உட்காருங்க, ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஓகே தானே? இவருக்கு நாம சங்கத்துக்கு வந்து ஒரு பெரிய சாமி அழைக்க போறோம், ஆசிரமம் கட்ட போறோம். இவருக்கு புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் எங்களுக்கு நிதி கொடுத்துருங்க சங்கத்துக்கு. உங்களுக்கு ஆசிரமத்துக்கு காசு வந்துச்சுன்னா எங்களுக்கு சங்கத்தை நிதியை கொடுத்துருங்க. நிதி போய் எடுக்கிறாரு. 7 கொண்டாவோட எல்லாத்துக்கும் கொடுங்க. போது கொடுங்க. அது வந்து சித்தி இப்போ அப்புறம் கொடுத்துக்கலாம். இன்டர்வல்ல எல்லாம் திருநெல் கொண்டு வந்திருக்காரு. பழனிமலை முருகன் கோயிலிருந்து வந்திருக்கிறார். எம்பெருமான் அவருக்கு முருகன் தான் அவருக்கு. சரி ஐயா, நினைப்பு வச்சுக்க, இங்க நினைப்பு வச்சுக்க. ஆசிரமம் கட்ட போறீங்க, உங்களுக்கு வர்ற வருமானத்துல 10% எங்களுக்கு கொடுத்துடணும். சரியா? அது வாங்க மாட்டோம். 10% தான். 10 பைசா வச்சா கூட வாங்க மாட்டோம். பாரு, நீங்களாம் சாட்சி சார். அவர் சூப்பரா குறிச்சு சொல்லுவார். அவருக்கு ஓய் அவர் கட் பண்ணிடுவாருங்க. நீங்க வர சரி இருந்தாலும் பரவாயில்ல, இன்ட்ரோடக்ஷன் வேணும்ல. சரி, அப்பா சொல்லிட்டோம். அப்பா வந்து யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்ப்பாரு. இங்க கேது இருக்கிறதுனால அவர் மாதிரி இருப்பாரு, ஆன்மீக தொடர்புடையவர் இருப்பாரு, ஆன்மீகத்துல இருப்பாரு, யூனிஃபார்ம் போட்டிருப்பாரு, காவி போட்டிருப்பாரு. அவர் காவி கலர் சட்டையை போட்டுப்பாரு அவரை பொறுத்த வரைக்கும். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய அவர் வந்து பாத்தீங்கன்னா அறிவாளியா இருந்தாலும் அவர் பக்திமானா இருப்பாருன்னு சொல்றோம் ஜாதகத்தை பொறுத்தவரை. அப்ப யூனிஃபார்ம் போட்டு இருந்தாலும் அவர் பக்திமானா இருப்பாரு. சரி, அடுத்து தாயார சொல்லுங்க ஜீவா. அம்மா என்ன பண்ணுது? இங்க அம்மாவுக்கு வந்து 10ஆம் பாவத்துல சனி பகவான் இருக்காரு. அவர் மேக்சிமம் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கணும். இன்னைக்கு கிடைச்சிருக்கு மேக்சிமம் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கும். ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியா குழந்தை என்ன குழந்தை வரும்? இது பெண் குழந்தைன்னு சொல்லிட்டோம். ஏன்னா மீன ராசியா இருக்கு, உத்திரட்டாதி லக்ன புள்ளி இருக்கு. ஸோ அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் அது பெண் களமா இருக்குது. அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் பெண்ணாக தான் இருக்கணும். மேக்சிமம் பெண்ணா இருந்தால் தான் நல்லா இருக்கும். பெண்ணா இருந்தால் தான் ஃபெமினிட்டி நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு பெண் தன்மை பொருந்திய பெண்ணாக இருப்பாள். கூச்சசுவாவும் அது வந்து பேசாமல் பிடிவாதம் சொல் பேச்சு கேளத்தன்மைங்கிறது இயற்கையில் அது புள்ளிக்கு இருக்கும். சரி, இதுக்கு அடுத்தபடியா ஒரு குழந்தை வருது. அது என்ன குழந்தையா வரும்? இங்க 3ஆம் பாவத்தை பார்க்கணும். 3ஆம் பாவதி யாரு? சுக்கரன். சுக்கரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல தனியா இருக்கார். நல்ல வேலை. சூரியனுடைய சுக்கரன் சேர்ந்தா பெண் வாரிசு வராது. அப்ப இந்த ஜாதகத்துல அடுத்த குழந்தை பெண் குழந்தை தான். அடுத்த குழந்தையும் சார் கரெக்டா இல்லையா நான் சொல்றது? நான் சொல்றது கரெக்டு தானே? கரெக்ட். நீங்க ஒரு அளவு கை தட்டு. அப்ப என்ன ஆகுது? சரிங்க, இது ஒரு வேளை மிஸ் ஆயிடுச்சுங்க. எங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு, எங்களுக்கு வேண்டாம் டாக்டர் சொல்லிட்டாங்க. சொல்ல மாட்டாங்க, சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கேன். இதுக்கு அடுத்த குழந்தை என்ன பண்ணுவீங்க? அடுத்த குழந்தை என்னவா இருக்கான்? பாப்பா. இது சூப்பர் பாப்பா. தம்பி சொல்லிட்டான். இது வந்து பாப்பா கடகராசியில் இருக்கிற பாப்பா. ரொம்ப வணக்கம். கடகராசியில் இருக்கிற பொண்ணு, அது பூச நட்சத்திரத்துல பிறந்து அது இதே உத்திரட்டாதியில் வந்து கேட்டீங்கன்னா பொண்ணு பார்க்கறதுக்கு அழகா இருப்பா. ஸோ அதனால அது பூசணா மாதிரி பர்சனாலிட்டியா இருக்கிறது வாய்ப்பு நிறையா இருக்கு. அது சினிமாவுக்கு போறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும். தம்பி சொல்ற மாதிரி.
சரி, அடுத்த குழந்தை என்ன வருது? அதுக்கு அடுத்த குழந்தை இப்ப என்ன தெரியுது? இதுல இருந்து இவங்க குடும்பத்துல இனி பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தையுமே பெண் வாரிசா தான் இருக்கும். ஆண் வாரிசு கிடையாது. 2 தான் சார் பார்ப்பாங்க, 3 பார்ப்பாங்க தம்பி. அப்புறம் யாரையா பாப்பா? பார்க்க மாட்டாங்களா? அப்ப ஜாதகத்தை எடுத்து சொல்லிட்டான், அடுத்து நீ ட்ரை பண்ணாத, ஒரு குழந்தையோட டிப்பாட்டிக்க, உனக்கு அடுத்து வரக்கூடிய குழந்தைங்க எல்லாமே இந்த பாப்பா சொல்லுது எனக்கு எல்லாமே சகோதரிகளாவே இருப்பாங்க. சரி, அதுக்கப்புறம் 5 குழந்தைகள் நிறைய பார்த்துருப்பீங்க. 5 பெண் குழந்தைகள் பிற்பாடு ஒரு ஆண் குழந்தை உண்டு. இன்னைக்கு 5 குழந்தைகள் வச்சுக்குவாங்களா? வச்சுக்க மாட்டாங்களா? இவங்களே வேண்டான்ட்டாங்க. அப்போ அவங்க கஸ்டமர் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால அது சாத்தியம் இல்லை. அன்னைக்கெல்லாம் இருந்துச்சு, இன்னைக்கெல்லாம் சாத்தியம் இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணணும், அடுத்தடுத்து பெறக்கூடிய அத்தனை குழந்தையுமே பெண் வாரிசாவே இருக்கும். 2 பெண் குழந்தை எடுத்துக்க. ஆனா இந்திரா காந்தி ஆக்குங்க, இல்லைன்னா பூலான் தேவி ஆக்கு, 2 ஒன்று தானே. அப்படி பண்ணலாம்ல? சரி, ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா அடுத்தபடியா இப்போ அந்த பாட்டனை சொன்னீங்க இல்லையா பிருந்தா? பாட்டனை சொன்னீங்க. இப்போ 5ஆம் பாவம் பூர்வீகம் எடுத்துக்கலாமா? பூர்வீகம் அவங்க குலதெய்வம் 5, 9 குலதெய்வம் எடுத்துக்கலாம். இப்ப இவங்களுக்கு குலதெய்வம் என்னவா இருக்கும்? ஆண் குலதெய்வமா பெண் குலதெய்வமா? பெண் குலதெய்வம். என்ன எப்படி? நாங்க இதை சொல்லல, இதை சொல்லியிருக்கோம். இது சொன்னாதான் நீங்க சொன்னது. இது என்ன? இதுதான் இந்த ஜாதகத்துல கடகராசியில அவங்களுக்கு உண்மையிலுமே அவங்க குலதெய்வம் என்பது பெண் தெய்வம் தான், மாற்றமே கிடையாது. ஒருவேளை மிதுனமா இருந்து கேட்டீங்கன்னா, கும்பலக்கணமா இருந்து மிதுன ராசியா இருந்து கேட்டீங்கன்னா, அர்த்தநாரீஸ்வரர் செங்கோடு, திருச்செங்கோடு ஆண் பாதி பெண் பாதி, அதான் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர், அங்கே ஜெமினி. ஸோ அதனால உங்களை பொறுத்தவரைக்கும் இரட்டைத்தன்மை. இங்கே இங்கே ஒருவேளை அவங்க ஆண் தெய்வம் எங்களை குலதெய்வம் வச்சுட்டாங்கன்னா அது அவங்க சௌரியம். அது நம்ம இப்போ சார் குலதெய்வங்கிறது இல்லை சார், நம்மளுடைய மூதாதையர்கள் தானே, வேற யாருக்கு போறா? நம்மளுடைய மூதாதையர்கள் நமக்கு சொத்து பொத்து கொடுத்தவங்க, நம்மளை ஆரம்பிச்சு வச்சுவங்க. ஒரு சில பேர் இந்த கோத்திரம் மகிழ்ச்சி கோத்திரம்பாங்க, இது என்ன பேரை சொல்லி மகிழ்ச்சி கோத்திரம்பாங்க. இன்னொருத்தர் அவங்க வம்சாவளியில குழந்தைமை வச்சிருப்பாங்க, அது குழந்தை பிறந்தவங்க பாட்டம் பேரை வைப்பாங்க, சொத்து பொத்து வச்சு போயிருக்கா இல்லையா? அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியா 5ஆம் பாவமா வந்துச்சுன்னா அவங்க குலதெய்வம் என்பது பெண் குலதெய்வம் தான், பெண் தெய்வம் தான் குலதெய்வம். ஓகேவா? சரி, ஓகே. சரி, பூர்வீகத்தை பத்தி பேசலாம். இவங்க பூர்வீக சொத்து இருக்குமா இருக்காதா? இந்த பையனுக்கு இந்த குழந்தைக்கு பூர்வீகம் கிடைக்குமா கிடைக்காதா? பூர்வீகத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இந்த குழந்தை பிறந்த நேரம் எங்க பாக்குது? 1, 2, 3, 4, 5 முதல் ராசியை பாக்குது. 7ஆம் பொறையாக அப்பாவை பாக்குது, சூரியனை பாக்குது. 9ஆம் பொறை ராகு பாக்குறாரு. அப்ப என்ன அர்த்தம்? இவங்க அப்பாவுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்கும். இல்ல, அந்த யோக பலனோட பிறந்தாவே அந்த பாட்டை கிட்ட தான் வந்திருக்கான், அப்பா கிட்ட ஒண்ணு கிடையாது. சார் நல்லா தெரிஞ்சுக்க. இப்போ உங்களுக்கு பணம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க பிசினஸ் பண்ணலாம், வேலையில் இருக்கலாம். ஒரு பணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரலாம். இப்போ ஜாதகத்தை நம்ம சொல்றோம், ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் 1, 5, 9 இருந்தாலும், அல்ல லக்னாதிபதியை சேர்ந்திருந்தாலும், அல்ல லக்னாதிபதியும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருந்தாலும் அவங்க பணக்காரன் சொல்றோம், பணம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றோம். இந்த பணம் எங்க இருந்து வந்திருக்குது? யார் கொடுத்தா உங்களுக்கு பணம்? எங்க இருந்து வந்துச்சு? தானா வருமா? ஐயாவுக்கே வரல, எனக்கே வருது. பெருசாமி இருக்காரு, அவர் 1.25 லட்சம் பென்ஷன் மட்டும் வாங்குறாரு. எப்படி வந்துச்சு? அவன் நிஜமா தான் சொல்லுவான். நீங்க அவரை கேட்காதீங்க, நான் சொல்றேன், நீங்க அவருக்கு கேட்குறீங்க. இப்ப விஜய் இருக்கிறாரு, பின்னா இப்ப விஜய் இருக்கிறாரு. விஜயனுக்கு பாத்தீங்கன்னா டெய்லி குறைஞ்சபட்சம் 11,500 ரூபா வருது, செக்காவே வருது. 11,500 500 கொடுக்க சொல்லி கேட்டா கூட தர மாட்டேங்கிறாங்க. இது எப்படி நடக்குது? இன்னைக்கு விஜயனை தேடி எப்படி காசு கொடுக்குறாங்க? நல்லா தெரிஞ்சுக்க. நீங்க உங்களுக்கு பணம் வருது, உங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படி இருக்குதுன்னா உங்க பாட்டை இங்கே இழந்திருக்கிறான்னு அர்த்தம். இல்ல சும்மாலாம் வராது. புரியுதா உங்களுக்கு? உங்க பாட்டை மூதாதையர்கள் யாரோ ஒருத்தர சொத்தாவோ அவங்க நியாயமா நடந்துக்கிறதுனாலயோ அவங்க தானமாவோ கொடுத்துருக்குறாங்க. அதான் உங்களுக்கு இந்த சுக்கிரன் மூலியமா பணம் வருது உங்களுக்கு, இல்லைன்னா வராது. நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? அப்ப நீங்களும் தானம் பண்ணுங்கன்னு சொல்றான். அதான் சார் சொல்றான் உங்களுக்கு. எல்லா மதங்களையுமே எல்லா நூல்களையும் என்ன சார் சொல்றான்? முதல்ல ஈகை, முதல்ல முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணு. அண்டை வீட்டாரோடு பொறாமை கொள்ளாமை, பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம். கண்ணதாசிட்ட சொல்றாங்க இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம்,
பிற நலம் கருதி நீ வழங்கும் செல்வம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம்னு சொல்றாரு இல்லையா? தெய்வம் எங்க இருக்கிறாரு? அப்ப நீங்க செஞ்ச புண்ணியம் எங்க இருக்குது? உங்க பேரனுக்கு வரும். உங்க பேரன் ஜாதத்தை எடுத்துட்டா கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாட்டை யோகசாலியா இருந்திருக்காரு, பாட்டம் நிறைய கொடுத்துருக்காரு, அதனால பேரன் யோகமா பிறந்திருக்கிறான். அதனால என்ன சொல்றோம்னா, நீங்க தாராளமா கொடுங்க. அடுத்த மாசம் ஆண்டு வேலை நடக்குது, முடிஞ்ச அளவுக்கு தேவையான கொடுங்க. புரியுதா உங்களுக்கு? சார், பொருள் குவித்தோர் அள்ளி கொடுங்க, பொருள் குறைந்தோர் கிள்ளி கொடுங்க, அதுவும் இல்லோர் அருளாசி கொடுங்க. யார் வேணாங்கிறா? இங்கே கேட்டமா இருக்குதா? அது இங்கே கேட்டமா இருக்கா? பிரச்சனை உங்களுக்கு தெரியும். இந்த வார்த்தைக்கே கேட்டிருக்கீங்களா? அப்புறம் விரிவா சொல்றேன். எப்படி? பொருள் குவித்தோர் அள்ளி தாரீர், பொருள் குறைத்தோர் கிள்ளி தாரீர், அதுவும் மற்றோர் அருளாசி தாரீர். இதான் முக்கியமா நான் சொல்லியிருக்கிறார். எனக்கு நினைப்பு வந்துருச்சு. அதை யாரும் அப்புறம் சொல்றேன். ஸோ அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் அதனால இவரு யோகசாலி. புண்ணியம் அப்படிங்கிறது உங்களுக்கு போன ஜென்மத்துல கிடையாது, உங்க முப்பாட்டக்கிட்ட வந்திருக்குது. நீங்க பண்ணக்கூட புண்ணியம் உங்க பேர மூலியமா வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் தான தர்மம் பண்ணுங்க. சரிதானே? என்ன சொல்றது கரெக்டா? ரைட். சரி, அடுத்தபடியா பார்த்து மாட்டீங்கன்னா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இப்போ லக்னம் மேஷ லக்னம் வந்துச்சு சார். மேஷ லக்னம் வந்துருச்சு. மேஷ லக்னத்துக்கு வந்துருச்சு. இப்போ பிருந்தா 1 2 3 4 5 5ஆம் பாவம் உங்களுக்கு பிருந்தா வருது. 5ஆம் பாவம் சூரியனுடைய வீடு. சா, உங்க முழு பேர் என்னங்க? உங்க முழு பேர் பிருந்தா தானே? தம்பி தியாக இருக்கிறான் 5. அப்புறம் தம்பி லட்சுமணன் இருக்கிறான். இங்க ஒரு மேஷ லக்னமா இருந்தா இப்ப சூரியனுடைய வீடு வந்திருக்குது. அவர் தியாக சூடன் சூரியன். பிருந்தாங்கிறதும் சூரியன் முட்டை மலர்க்கான். அதாவது என்ன செம்மாந்த மலர்கள் சொல்லக்கூடியது. லட்சுமணன் இருக்கிறான். இப்போ அந்த பேர் வந்துருச்சா? ஒரு ஜாதகத்துல இப்ப என்ன லக்னம் போடுறீங்களோ அது 5ஆம் பாவம் தான். அதுல இருக்கக்கூடிய காரகத்துவம் தான் உங்களுக்கு பேர். இன்னொரு 1/2 மணி கழிச்சு போட்டு பாருங்க, 4 மணிக்கு. சரிதானே? சக்தி அப்படி பாத்துக்க. மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகத்துல டைம் இருந்தா பாருங்க, பேசணும். நான் இந்த விஜயனை பேச விட்டது முடிச்சா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் அடுத்த பேட்ச் ஆரம்பிப்போம். நாம டைம் கிடைச்சா மறுபடியும் 1/2 மணி நேரம் கழிச்சு பேசலாம். ஓகே தானே? அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பு நன்றி.